வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது யோகம் தரும் உத்தியோகம் யாருக்கெல்லாம் அமைகிறது என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தில் மூலம் ஆராய்ந்து பார்க்கலாம். வாருங்கள். ஒருவருக்கு உத்தியோக பலம் பார்ப்பதென்றால் பிறந்த லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தினை வைத்து பலன்களை அறிய முற்படுவார்கள். இந்த முறை பார்த்தவுடன் ஃபவுண்டேஷன் என சொல்லப்படக்கூடிய உத்தியோக பலம் பற்றி மற்றும் பலவீனத்தினை தோராயமாக சொல்லும் முறையாகும். இது அடிப்படை முறை என்றும் சொல்லலாம். இரண்டாவதாக, தொழில் பாவத்தினுடைய வலிமையினை ஆராய்வதற்கு 10ஆம் இடத்தினை இலக்கணமாக வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் உத்தியோகம் பற்றி பலம் மற்றும் பலவீனத்தினை கூடுதலாக கண்டறியலாம். இந்த அமைப்புகள் எல்லாம் பலம் பெற்றிருக்கிறதா அல்லது பலம் இருக்கிறதா என்பதை ராகு அமர்ந்த வீட்டில் வைத்துதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவருடைய தொழில் பாவமானது யோகமானதாக அமைய வேண்டும் என்றால் ராகு லக்னம் அதனை காட்டி கொடுத்துவிடும். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் ஒரு உதாரண ஜாதகமானது உத்தியோக மொழிகள் மிகச்சிறந்த யோகத்தினை பெற்று பல லட்சத்தில் ஊதியத்தினை பெறும் யோகமாகும். அதாவது இந்த அமைப்பு கிடைக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு யோகம் சொல்லிக்கொள்ளும்படி ஜாதகத்தில் இருக்க வேண்டும். சரி, வாருங்கள் ஜாதகத்தினை பார்வையிடுவோம். இவர் பிறந்தது சிம்ம லக்னம். சிம்மத்தில் செவ்வாய், தனுசுவில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், தனுசுவில் குரு, மிதனத்தில் சுக்கிரன், ராகு, கடகத்தில் புதன். இவருடைய உத்தியோக பலத்தினை அடிப்படையாக அதாவது தோராயமாக முதலில் பார்க்கலாம். வாருங்கள். சிம்ம லக்னத்தில் 10ஆம் இடத்தோன் ரிஷப சுக்கிரன். அதாவது இவர் பிறந்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோன் ரிஷப சுக்கிரன். ரிஷப சுக்கிரன் மிதுனத்தில் பிறந்த லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது சிம்மத்திற்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம் ஒரு நல்ல உத்தியோக அமைப்புள்ள ஜாதகம் என்று. ஆனாலும் புதன் 12இல் அதாவது உத்தியோகக்காரகன் சுக்கிரன் அமர்ந்த வீட்டோன் லக்னத்திற்கு 12இல் மறைந்திருக்கிறார். உத்தியோகம் லாபகரமாக அமையும் இந்த அமைப்பில் 12ஆம் இடத்தோன் தொடர்பானது வெளிநாடு தொடர்பினை குறிக்கிறது. ஆகவே இவருடைய தொழில் வெளிநாடு தொடர்புடையதாக அமையும் என்று அறிந்து விடலாம். சரி, இந்த உத்தியோக அமைப்பானது சரியான பலனை கொடுக்கிறதா? அதனை இப்பொழுது பார்க்கலாம். அதனை இவருடைய ஜாதகத்தின் 10ஆம் இடத்தினை வைத்து லக்னமாக அமைத்து பலன்களை கண்டால் துல்லியமான பலன்களை பெற்றுவிடலாம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபம். லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பண வருவாய் தரக்கூடிய ஜீவனம் என உறுதியாக தெரிகிறது. ரிஷப லக்னம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி அமர்ந்த மிதுன வீட்டிற்கு புதன் அதிபதி. அவர் லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்ததால் அதாவது புதனுக்கு 2இல் அமர்ந்ததால் பண வருவாய் அதாவது இரட்டிப்பு வருமானத்தினை தரும் ஜீவனம் என்பது தெளிவாக தெரிகிறது. வாருங்கள் இப்பொழுது ஜாதகத்தின் யோகத்தின் திறவக்கோள் ராகு லக்னம் வழியாக 10ஆம் இடத்தின் பலன்களை பார்ப்போம். இவர் பிறந்த சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு பஞ்சமகா புருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை பெற்றிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான அமைப்பு பாருங்கள். உத்தியோக அதிபதியை அம்ச யோகத்தில் வளர்த்திருப்பது அற்புதமான ஜீவன யோகத்தினை காட்டுகிறது. ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்தின் லாபாதிபதியும் அந்நிய தேசத்தினை குறிக்கும் 12ஆம் அதிபதியுமான சனி மகரத்திலிருந்து குருவினை பார்வையிட்டதால் யோகமுள்ள பதவியும் வெளிநாட்டு வாழ்விடமும் அடையாளம் காட்டுகிறது. அதாவது ஒரு வெளிநாட்டில் பணி செய்ய வேண்டும் என்பதை சனியும் குருவும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு யோகரான செவ்வாய் குருவினை பார்வையிடுவதும் யோகத்தின் வலிமையினை இன்னும் அதிகப்படுத்துகிறது. ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு மற்றொரு யோகரான சந்திரனுக்கு 2இல் குரு அமர்ந்து சுனபா யோகத்தினை தருகிறார். இப்படியாக இவருடைய ஜீவன யோகமானது வலிமை மேல் வலிமை பெற்று பெரும் யோகக்காரராக்கியது காரணமே ராகு லக்னமாகும். எவர் ஒருவருக்கு யோகங்கள் இருந்து அந்த யோகங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்றால் ராகு லக்னத்தின் உதவி கண்டிப்பாக தேவை. எனவே ராகு லக்னம் வழியாக வளம் பெற்ற கிரகங்கள் மிகுந்த வலிமை பெறுகிறது. மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.